சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. 3,00,000 கோடி ஊழல் சிக்கிய ஹார்ட் டிஸ்க், செந்தில் பாலாஜியால் சிக்கும் உதயநிதி. முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய 45 இடங்கள்ல தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய அதிரடி சோதனையில சுமார் 35க்கும் மேற்பட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அதில் ஹார்ட் டிஸ்க் ஒன்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கைவசம் சிக்கியிருப்பதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. சென்னையில் உள்ள ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த செந்தில் பாலாஜி அறையினையும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் வலதுகரமாக சொல்லப்படும் கார்த்திக் என்பவர் சமீபத்தில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசியதாக அவர் மீது பதியப்பட்ட வழக்கில் ஜாமீன் கிடைக்கப்பெற்றது. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை தாவேகா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியதா தொடரப்பட்டது என்று பரவலா பேசப்பட்ட நிலையில் அதற்காக அல்ல, பழைய டாஸ்மார்க் வழக்கில் தட்டி தூசி தட்டப்படும் செந்தில் பாலாஜியை லாக் செய்துதான் என்கின்ற தகவல் வெளியாச்சு. குறிப்பாக டாஸ்மார்க் முறைகேடு தொடர்பாக A1 குற்றவாளியான செந்தில் பாலாஜி, A2 குற்றவாளியான டாஸ்மார்க் அதிகாரி விசாகன், A3 முன்னாள் டாஸ்மார்க் அதிகாரி, A4 உதயநிதியின் நெருங்கிய நண்பரான ரத்தேஷ் ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்காங்களாம். அதற்கு அடுத்தபடியாக செந்தில் பாலாஜியின் வலதுகரமான கார்த்திக்கை அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. இந்த நிலையில் சமீபத்தில் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செந்தில் பாலாஜி தொடர்பான இடங்கள் மட்டுமின்றி கும்மிடிப்பூண்டியில் டாஸ்மார்க் சரக்கு பாட்டில் தயாரிக்கும் நிறுவனம் மற்றும் TR பாலுவுக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. இந்த நிலையில் தற்போது பல திடுக்கிடும் ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தாவேகா அரசு, அதாவது கடந்த திமுக ஆட்சியில் 500 டாஸ்மார்க் கடைகளை மூடுவதா அறிவித்த திமுக அரசு அதில் 284 கடைகளை அடைக்காமலேயே லைசன்ஸ் இல்லாமலேயே சரக்குகளை விற்று வந்ததை தாவேகா அரசு கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்லப்படுது. மேலும் சப்ளை முறையிலும் முறைகேடு நடந்துள்ளதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உயர் ரக பாட்டிலுக்கு 100 முதல் 500 ரூபாய் வரையும், சாதாரண டாஸ்மார்க் பாட்டிலுக்கு 10 முதல் 100 ரூபாய் வரையும் முறைகேடு கடந்த திமுக ஆட்சியில் நடந்ததா தாவேகா அரசு கண்டுபிடிச்சதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த வகையில் வருடத்திற்கு அரசாங்கத்திற்கு 40,000 கோடி வருவாய் என்றால் 60,000 கோடி அரசுக்கு கணக்கு காட்டாமல் முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இருப்பது தெரிய வந்திருக்கு. சுமார் 5 வருட திமுக ஆட்சியில் குறைந்தது டாஸ்மார்க் மூலம் மட்டும் 3,00,000 கோடி வரை முறைகேடு நடந்திருக்கலாம் என்று தாவேகா அரசு கண்டுபிடிச்சிருக்கிறதா தற்போது செய்திகள் வெளியாயிருக்கு. இதனால இந்த முறைகேட்டின் பின்னணியில் இருக்கும் கரூர் கேங்க மொத்தமாக தூக்கும் வகையில் டாஸ்மார்க் அலுவலகம் அமைந்துள்ள 4வது மாடியில் சில முக்கிய ஆவணங்களை தாவேகா அரசு பார்வைக்கு வந்துள்ளதா சொல்லப்படுது. அந்த வகையில் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜியின் வலதுகரமான கார்த்திக் இந்த விவகாரத்தில் சிக்கி இருப்பதும், மறுபக்கம் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பரான ரத்தீஷும் சிக்கியிருக்கிறார். மேலும் செந்தில் பாலாஜி மூலம் நிச்சயம் உதயநிதி வசமாக சிக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என தற்போது பரவலாக பேசப்பட்டு வருது. ஒருவேளை செந்தில் பாலாஜியின் சிக்கும் வகையில் அமையப்பட்டால் அவர் சொல்லும் உண்மைகளை வைத்து கண்டிப்பாக செந்தில் பாலாஜியை தூக்க விஜய் தற்போது திட்டம் போட்டிருக்கிறார். 3,00,000 கோடி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, ஸ்டாலினின் மருமகமான சபரீசனும் 1,00,000 கோடி எடுத்து சென்றிருக்கிறார். இதுபோல மக்களின் வரி பணங்கள் பல லட்சம் கோடியை திமுகவின் மாஜி அமைச்சர்கள் சுருட்டியது செந்தில் பாலாஜியிடம் அனைத்து ஆவணங்களும் இருக்கிறது. ஒருவேளை செந்தில் பாலாஜி அவரது கைது நடவடிக்கை மேற்கொள்ளும் பட்சத்தில் நமக்கு விரிவான அனைத்து ஆதாரங்களும் கிடைக்கும். அதனால் திமுகவில் உள்ள முதல் குடும்பமே சரியும் என்கின்ற தகவலும் தற்போது விரிவாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் தாவேகா எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதா பதிவு செய்யப்பட்ட வழக்கில் காவல் நிலையத்தில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அளிச்சிருக்கார். தாவேகா அரசு விகுத்தும் முயற்சியா அக்கட்சியில் உள்ள சில சட்டமன்ற உறுப்பினர்களோட தலா 35 கோடி வரையிலும் பேரம் பேசப்பட்டதா புகார் இருந்தது. அதாவது தாவேகா ஆட்சியை கவிக்கும் விதமா சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தில் வாக்களிக்க
பேரம் பேசியதா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியின் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா கடந்த சில தினங்களுக்கு முன்பு அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை திருவல்லிக்கேணி காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்தினாங்க. இதன் அடிப்படையில் சென்னை அரும்பாக்கத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு, மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் மற்றும் திருச்சியை சேர்ந்த நரேஷ், நாமக்கல்லை சேர்ந்த டாக்டர் ராஜசேகர், சேதுராஜன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டாங்க. மற்றொரு புறம் இந்த வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சரும் கோவை தெற்கு தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட வாய்ப்புள்ளதாக கருதிய இருவரும் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை அணுகினாங்க. இதனையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கியது. அதாவது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் காவல்துறை விசாரணை அதிகாரி முன்பு தினமும் காலை 10:30 மணி மற்றும் மாலை 5:30 மணிக்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையோட நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனால் நீதிமன்றம் விதித்த நிபந்தனையின்படி அவர்கள் ஆஜராகலை. அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக்குமார் உயர்நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளின்படி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் காலை மற்றும் மாலை நேரங்களில் ஆஜராகி கையெழுத்து போட்டு வந்தாங்க. இந்த சூழலில் தான் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் மதுபான கொள்முதல், டெண்டர் முறைகேடு, சட்டவிரோதமான பார்கள் நடத்த அனுமதி வழங்கியது, டாஸ்மாக் கடைகளில் அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்தது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 28ஆம் தேதி வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குனர் விசாகன் உள்ளிட்ட மொத்தம் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தற்போது ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கும் அவரது தம்பிக்கும். தொடர்ந்து டாஸ்மாக் வழக்கில் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகி வழக்கறிஞர்களோட ஆலோசனை நடத்தி தற்போது முன்ஜாமீனும் பெற்றுவிட்டார். மேலும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராவதிலிருந்து 6 நாட்கள் விலக்களிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மனு ஒன்று தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் முன்ஜாமீன் நிபந்தனைகளை கண்டிப்புடன் பின்பற்றி வருகிறேன். இந்த சூழலில் டாஸ்மாக் வழக்கில் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தை அணுகினேன். மேலும் அவங்க எனக்கு முன்ஜாமீனும் கொடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு உடல்நிலை சரியில்லை. அதனால் என்னால் தொடர்ந்து வந்து கையெழுத்து போட முடியாது. ஜூலை 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை 6 நாட்கள் விலக்களிக்க வேண்டும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி கண்டிப்பாக காவல் நிலையத்தில் ஆஜராகிடுவேன். நேரில் ஆஜராக இயலாதது குறித்து திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கடிதம் எழுதியிருக்கேன். மேலும் இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் முன்பு விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. ஆனால் விஜய் அரசு தற்போது எப்படியாவது செந்தில் பாலாஜியை தூக்க வேண்டும் என கிறுக்குப்பிடி போட்டு இருக்கிறார்கள். கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டால் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என சொல்லப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.